வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு அன்பும் கருணையும். அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு, தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அன்பும் கருணையும். மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அன்பும் கருணையும். ஆனா அதை நாம மறந்து செல்போன்ல முழுகிட்டதுனால யாரும் யாரோடையும் பேசுறதே இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூட பேசணும் அப்படின்னா போன்ல தான் பேசுறோம். குழந்தைகளும் அதுலதான் முழுகி போறாங்க. இப்போ போனை தவிர்த்து நம்ம அன்பும் கருணையுமா வாழணும் அப்படின்னா இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ்றதுதான் அன்பும் கருணையுமா இருக்கும். இப்ப இயற்கை, இந்த பிரபஞ்சம் முழுக்க விரிந்து இருக்கிற இந்த இயற்கை எல்லாருக்கும் அன்பும் கருணையும் சமமா தான் கொடுக்குது. இப்போ ஒரு மரத்துல போய் நிக்கிறோம், மர நிழல் நான் உனக்கு தான் கொடுப்பேன், இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது இல்ல. சமமான மனநிலையில தான் மரம் இருக்கு, இயற்கையும் இருக்கு. இப்போ பூமி மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. ஆனா அனைவரும் சமமா தான் நிக்கிறோம், நடக்கிறோம், எல்லாமே இயற்கையோட ஒன்றிதான் இருக்கிறோம். ஆனா இயற்கை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எத்தனை விஷயங்களும் நமக்கு சமமான ஒரு இதைதான் கொடுக்குது. ஆனா நம்ம தான் அன்பும் கருணைங்கிறத மறந்துட்டோம். மாமரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாமரம் காயாகி கனியாகி அது உதிர்ற நிலையில இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன காம்பு தான் அந்த மாம்பழத்தையே தாங்கி பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இயற்கையோட ஒன்றி இருக்கு. இப்போ இதையேதான் விவேகானந்தர் சொன்னார், உங்கள் இதயம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு தூரம் உலகத்தை விரித்து பாருங்கள் அப்படின்னு. நம்ம இந்த உலகத்தை பாக்குறதுல அன்பும் கருணையும் கொண்டு இருக்கணுங்கிறது. இதுதான் வள்ளலார் வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னாங்க. அதாவது ஒவ்வொருத்தரிடமும் அன்பும் கருணையும் நம்ம நடந்துக்கணுங்கிறது தான். இதுதான் மகரிஷி அன்பென்ற அடிப்படையில் அறிந்தாற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு மகரிஷியும் சொன்னாங்க. நம்ம அன்புங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் விரிந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம கண்ணுல அன்பும் கருணையும் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா யாரையும் குறை சொல்லாம நாம இருக்கிறது தான் அதுக்கு ஒரு உதாரணம். குறைகளைந்து நிறை காண்போம் அப்படின்வாங்க. இப்போ ஒரு வெள்ளை போர்டு இருக்கு, பெருசா அழகான ஒரு வெள்ளை போர்டுல சின்ன கரும்புள்ளி இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு அந்த கரும்புள்ளி தான் தெரியுமே தவிர அந்த அழகான வெள்ளை போர்டு தெரியறது இல்லை. இதுதான் குறைங்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம அதுக்குள்ள இருக்கிற குறைகளை தான் பார்ப்போம், நிறைகளை மறந்துடுவோம். நாம எப்போ நிறைகளை போற்ற கத்துக்கிறோமோ அப்பவே நம்ம கிட்ட உள்ள குறைகள் தன்னால களைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி யாரையும் வெறுக்கிறதுங்கிறது ஒரு இயலாத காரியமா இருக்கு நம்ம கிட்ட. நம்ம எல்லாரையும் வெறுக்காம அன்போட பழக கத்துக்கணும். நம்ம மனசுல இருக்கிற வெறுப்புணர்ச்சியை நீக்கணும் அப்படின்னாலே நம்ம கிட்ட அன்பும் கருணையும் இயற்கையா ஒன்றி வந்துடும். நம்ம எல்லார்கிட்டையும் அன்பும் கருணையும் பெருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நாம ஒரு விஷயம் யாரையும் குறை சொல்லக்கூடாது, இன்னொரு விஷயம் யாரையும் வெறுக்கக்கூடாது. நம்ம மனதுல அன்பும் கருணையும் நிரம்பி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அடியும் நிறைவாகவும் மன நிறைவாகவும் மிகவும் அழகாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி இன்னைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.